ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் சாதனையாளர் சமூக சேவகி ஸ்வச் பாரத்தின் அம்பாசிடர் திருநங்கை தசிமா நஸ்ரீன் அவர்களே. வணக்கம்மா. வணக்கங்க சார். இந்த அருமையான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. சார், ரொம்ப பெரிய சந்தோஷம் உங்கள் வானொலியில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா உங்கள் கல்லூரிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன், நிறைய உங்கள் கல்லூரியில் விருது வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆணுமாகி பெண்ணுமாகி யாதுமாகி இருந்தவர்கள் திருநங்கையில் சொல்லிடுவாங்க. நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, ஒரு மானிடராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம், அதுவும் பெண்ணாய் பிறப்பதற்கு நல்ல புண்ணியம் செஞ்சுருக்கணுமாங்க. நான் சொல்கிறேன் சார், என்ன மாதிரி திருநங்கையாக பிறக்கிறதுக்கு 1000 தவம் செஞ்சால் மட்டும்தான் என்ன மாதிரி ஒரு பிறப்புக்கு இந்த உலகத்துக்கு வர முடியும். ஏன்னா எல்லா பிறப்புலையும் இறுதியான பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் தான். திருநங்கைகளுக்கு பிறப்பே இல்லைன்னு சொல்லி எல்லா கடவுள் இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி திருநங்கையாக பிறந்ததுக்கும் இந்த உலகத்தை வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன் சார். நீங்கள் எப்போ திருநங்கையாக மாறினீங்க? சார், எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தான் இந்த மாதிரி சார். சின்ன வயசில் ஒரு 6-7 வயசு இருக்கும் போதே பாவாடை சட்டை போடுறதுக்கு தான் பிடிக்கும். எங்கள் அம்மா ஃபேன் ஷர்ட் போடுறதுக்கு விருப்பப்படுவாங்க, எனக்கு பிடிக்காது. முடி வெட்டினாங்கன்னா அழுகுவேன். வீட்டில் முடி வெட்ட மாட்டேன், எனக்கு கொண்டை வைக்கணும் பூ வைக்கணும்னு அழுவேன். எனக்கு அப்படிதான் பிடிச்சிச்சு, அப்படிதான் நான் வளர ஆரம்பித்தேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த சமூகத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ எனக்கு 40+. நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மக்கள் மத்தியில் எவ்வளோ அவேர்னஸ் இருக்கும் ஜெண்டரை பற்றினா தெரியாது. ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், எங்கள் குடும்பம் கிராமத்தில் இருந்ததா சார். அப்போ யாருக்குமே இந்த விழிப்புணர்வோ அவேர்னஸோ கண்டிப்பாக கிடையாது. அந்த சூழல்ல என்னன்னா, நான் 10 வயசு இருக்கும்போது என்ன உங்கள் பையன் பொண்டுகு சட்டி மாதிரி பண்ணுறான், 9 மாதிரி பண்ணுறான். சரி, எனக்கு அந்த வார்த்தைன்னா என்னன்னு தெரியாது. ஏன் 9ங்கிறாங்க, நம்மளையே பொட்டேங்கிறாங்க, ஏன் பொண்டுகு சட்டிங்கிறாங்க, ஏன் அழிங்கிறாங்க, ஏன் 9ங்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு பையன் மாதிரி என்ன என் உடம்பை பார்த்தா எனக்கு தெரியுது ஒரு பையனுக்குரிய தோற்றம் இருக்குது. ஆனால் என் அண்ணா தம்பியெல்லாம் கிரிக்கெட் விளையாட போகிறான். ஆனால் எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கல, எனக்கு பரமபதம் விளையாட பிடிச்சிருக்கு. எங்கள் அக்கா கூட சேர்ந்து நொண்டி விளையாட பிடிச்சிருக்கு, ஸ்கிப்பிங் விளையாட பிடிச்சிருக்கு. பெண் குழந்தைகளோடு சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்குற ப்ரோக்ராமில் கூட பசங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி பிள்ளைகள்லாம் சமைச்சு போகிற மாதிரி விளையாடுவாங்க. அப்போ கூட நான் தாண்டி சமைச்சு போடுவேன், அவனுங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் மாதிரியே அவங்களுக்கு சமைச்சு பரிமாடுற விளையாட்டில் கூட பண்ணுவோம். சின்ன பசங்க கல்யாணம் முடிச்செல்லாம் விளையாடுவாங்க. அப்போ நான் தான் பொண்ணாக இருப்பேன். அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தோணுச்சு. ஒரு குறிப்பிட்ட மாற்றம் நமக்கான அறிவும் ஆற்றலும் ஒரு வலுப்படும் சார். நமக்கான வெக்கம் ஞானம் வரும். இப்போல்லாம் இந்த அரும்பு மீசம் முளைக்கக்கூடிய காலம், பருவம் வயது வந்து பூக்கக்கூடிய காலத்தில் எல்லாருக்குமான மாற்றம் எனக்கு தோணலை. எனக்கு அந்த குறு பார்வை வந்து அந்த வெக்கம் நாணம் வந்து
எனக்கு வந்து ஒரு பையனை பார்த்தாலே தானா வெக்கம் வருது, அந்த குறுகுறுப்பு வருது. அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஏன் நம்ம பையனா இருக்கிறோம், இன்னொரு பையன் மேல ஏன் காதல் வருது, ஏன் அவனை பார்க்குறோம், அவனை ஏன் ரசிக்கிறோம், என்ன சார் இந்த உலகத்துல காதலே வராத மனிதனும் இல்லை. இறைவனால படைக்கப்பட்ட எல்லா விஷயமும், மரம் செடி கொடி ஊர்வன ஓர் உயிர்ல இருந்து எல்லா உயிருமே இன்னொரு உயிரை காதலிக்குது, தன்னுடைய எதிர்பாலினத்தை விரும்புது. ஆனா நான் ஒரு பாலினத்தை விரும்பக்கூடிய அளவுக்கு ஏன் இப்படி ஆகுதுங்கிற ஒரு மனம். என்னோட பிரச்சனையை வெளியே பேசக்கூட தயங்கக்கூடிய காலம் இப்போ கூட சார். 2024 நம்ம பெரிய பெரிய என்னென்னமோ சொல்கிறோம், டிஜிட்டல் இந்தியா அப்படி இப்படி கல்வி அறிவு அதெல்லாம் இப்போ கூட பேச தயங்குற காலம் சார். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னே அதை விட தயங்கக்கூடிய காலகட்டம். இப்போ என்கிட்ட போய் யார்கிட்ட சொல்ல, அப்பா கிட்ட சொல்ல முடியாது, அம்மா கிட்ட சொல்ல முடியாது, அண்ணா கிட்ட சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி ஒரு உடலில் மாற்றம் உருவாகுது, எனக்கு பொண்ணு மாதிரி தான் வாழ தோடுது, பையன் மாதிரி பிடிக்கல. எங்கள் அப்பா மீசையெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன்னு அடிக்கிறாரு. எனக்கு மீசை வைக்க பிடிக்கல சார். எனக்கு ஷர்ட் போட்டு ஷர்ட்டோடு அப்படி நடக்க பிடிக்கல, எனக்கு அதுக்கு மேலே மாறாப்பு போட்டுக்கணும்னு பிடிக்குது. இதை போய் எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியல. இந்த மாற்றம்தான் என்னுடைய பாலின மாற்றம்னு எனக்கு புரியல. எனக்கே புரியாதப்ப நான் எப்படி சார் என்னை பற்றின ஒரு யூகிப்பு இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் இப்படி பருவம், ஒரு பெண் பருவம் அணிந்துட்டா, பூ பெய்துட்டால், ஆண் வந்து தன்னுடைய காலகட்டத்தில் அரும்பு மீச வரும்போது அவனுக்கு ஒரு நான் எனக்கான பிரச்சனையை சொல்ல தெரியல, இதுதான் பருவ மாற்றம்னு புரியல. அந்த குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி நான் நல்லா படிக்கிற குழந்தை சார். அப்போ நான் நல்லாவே படிக்கல. எனக்கு என் அப்பா அம்மா இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு. நான் முஸ்லீம் ஃபேமிலி. எங்க அம்மா எனக்கு வந்து அழகான பேர் வச்சாங்க, ஷாஜஹான். ஷாஜஹான் பெரிய மன்னன், என் குழந்தை ராஜா மாதிரி இருக்கணும், அப்படி சிங்கம். எங்க அப்பா சொல்லுவார் ஆம்பளை சிங்கம், எனக்கு ஆம்பளை சிங்கம்னு சொல்லுவாரு. எனக்கு ஆம்பளை சிங்கம்னு சொல்லும் போது ஏன் சிங்கம்னு சொல்றாங்க, பொம்பளை சிங்கம் இருக்காதா, ஆம்பளை சிங்கம் மட்டும்தான் இருக்குமா, அப்படி தோணும். எங்க அப்பா ஒரு பெருமிதத்தோட தம் பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. எங்க அம்மா அதை ஆசைப்பட்டு ஷாஜஹான் பேர் வச்சிருக்காங்க. என்னுடைய இயற்பெயர் என் தாய் தந்தையர் வச்ச பேர் வந்து ஷாஜஹான். நானாதான் தஸ்லிமா நஸ்ரின்னு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன். மாத்தினதுக்கு அப்புறமா அந்த சூழல்ல இருக்க முடியல, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. என் அப்பா அம்மாவுக்கு புரியுது என்னன்னா நம்ம குழந்தைகிட்ட ஏதோ ஒரு மாற்றம், மற்ற குழந்தைகள்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் நம்ம இந்த குழந்தைகிட்ட பாக்குறோம். எங்க அப்பா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ லிப்ஸ்டிக் போடக்கூடாது, நேபாளிஸ் அடிக்க கூடாது, நீ இப்படி. எங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு வீட்லயே ரொம்ப பிடிச்ச வேலை சமைக்கிறது, பாத்திரம் கழுகிறது, வீட்டு கூட்டு. எங்க அப்பா நான் முதல்ல எல்லாம் சமைக்கும் போது, என்னடி நீ சமைக்கிற, என் புள்ள சமைக்கிறா பாரு, என் பிள்ளையோட சமையலுக்கு இந்த உலகமே அடிமையம்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ந்து போகின்ற காலத்துல எல்லாரும் இன்னும் பையன் 9 மாதிரி செய்யறான், அவன் பையன் என்ன பொட்ட மாதிரி. எங்க அப்பாட்ட போய் கேட்கறான்ல, ஏன் அவன் பையன் அப்படி இருக்கிறான், நீ சத்தம் போட மாட்டியா, கண்டிக்க மாட்டியா, அவனை நீ ஒழுக்கமா வளர்த்த மாட்டியா, ஒழுக்கமா வைக்க மாட்டியா அப்படி சொல்லும் போது எங்கள் அப்பாக்குள்ளேயும் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. ஏன் ஆமாம்ல நம்ம பையன் அப்படி. ஆனால் சின்ன சின்ன சேட்டையாக நான் சமைக்கும் போது, தண்ணி எடுக்கும் போது, வீடு துடைக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா, என் புள்ள தான் பொறுப்பான குழந்தை, என் குழந்தைக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்குது, என் பையன் சமைச்சா சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அம்மாவோட நல்லா சமைப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்னோட அழகாக பாத்திரம் கழுகுற, வீடு கூட்டுறேன்னு. அப்போ அந்த பிரச்சனை பெருசாக ஒரு நாள் என் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து பேசிக்கிறாங்க, சார் நம்ம மற்ற குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னா ஒரு குழந்தை இழக்கணும்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எல்லா குழந்தையும் பெற்ற மாதிரி தானே இந்த பையனையும் நான் பெற்றிருப்பேன். அப்போ நான் என் பையனை எல்லாம் எதுவும் இல்லை, ஒன்றா எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுடலாம், அனாத ஆசிரமத்தில் சேர்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் என்னை ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்டலில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. சார் என்ன, ஏய் சிங்கிடி இங்கே வா, 9 இங்கே வான்னு கூப்பிடும்போது நான் அழுதுட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே இருக்க மாட்டேன், எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கே வரேன்னு படிப்பை பாதிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். வீட்டுக்கு போயிட்டேன், ஹாஸ்டல்லையும் சேர்க்கலை, சொந்த பந்தங்களும் இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு, சாப்பாட்டில் ஏதாவது கலந்து கொடுத்துடலாம், பரவாயில்ல, தினம் தினம் அழுகிறதுக்கு ஒரே நாளில் அழுதரலாம், நம்ம குழந்தையும் எப்படி இந்த சமூகத்தில் வாழும் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது எங்கள் அம்மா சொல்லுது நான் எங்கள் அம்மா ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எழுப்பி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார், மஞ்சள் கலர் பையில் 3 செட்டு ட்ரெஸ்ஸு காசு கையில் கொடுத்து, தங்கம் நீங்கள் இருக்காத, எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் இரு, ஆனால் நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்ப,
உன் மனசு அவ்வளோ நல்ல மனசு எல்லாரோட அப்படின்னு சொல்லி சார் வெளியே அந்த அன்னைக்கு நைட்டு நடுராத்திரில் வீட்டை விட்டு வெளியே வர சார். திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்க்குறேன், ரோடெல்லாம் இருட்டார். இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிறீங்கல்ல இருட்டு கூட இரவு கூட பகல் மாதிரி இருக்குது. நான் 35 வருஷம் என் கிராமம் அப்படி இல்லை சார். பயங்கர இருட்டாக இருக்குது. தவளை கத்துற சத்தம், அந்த மின்மணி கத்துற சத்தம் இன்ன வரைக்கும் என் காதை விட்டு போகாத விஷயம் சார். அந்த இருட்டுக்குள்ளே பயந்துட்டு எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே இருந்தால் அவனை எதாவது பண்ணிவிடுவாங்க, நீ போயிடுன்னு சொன்னப்போ நான் வந்து கிட்டத்தட்ட என் ஊருக்கும் திருப்பூரும் 8 கிலோமீட்டர் சார். 8 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதையில் இருட்டில் நடந்து வந்திருக்கிறேன் சார். இன்னைக்கு நான் போகாத ஃப்ளைட் இல்லை, நான் போகாத கார் இல்லை, நான் வாழாத லக்ஸரி லைஃப் இல்லை, ஹோட்டல் எல்லாமே அந்த இருளில் நடந்து வந்ததும் அந்த தவளை, அந்த மின்மினி பூச்சி, குருவி கத்தின சத்தம் இன்னும் என் காதை விட்டு போனதே இல்லை சார். இன்னைக்கும் தூங்கும் போது அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்துட்டேன் சார். வந்து திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கிறேன் சார். போலீஸ்கார் வந்து இப்படி தடியில் அடிக்கிறார். யார் நீ, எங்கேருந்து வந்திருக்கிற, இங்கெல்லாம் படக்கூடாது போன்னு சட்டுன்னு அடிக்கிறாரு. வலிக்குது சார். அடின்னா என்னென்னு அன்னைக்கு தான் சார் முத போலீஸ்கார்கிட்ட தடி அடியும். ஓடி போய் பயந்து ஒரு பெட்டி கடை சார். லைன் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடையெல்லாம் அப்போ இருக்கும், நிறைய பழக்கடைகள்லாம் இருக்கும். அந்த பழத்தை இப்போ டேபிள் மேலே வச்சுருப்பாங்க, டேபிள் கீழே குழிக்குள்ளே அந்த குழியில் போய் இருப்பேன் சார். என்னை கிட்டத்தட்ட ஒரு 1000 கொசு அட்டாக் பண்ணியிருக்கு சார். கொசு கடியை விட நான் வெளியே வந்து நிற்கும் போது வா போகலாமா சார். நான் அப்போ பையனாக தான் ஃபேண்ட் ஷர்ட்டு போட்டு தான் இருக்கேன், புடவையெல்லாம் கட்டலை. உங்களோட அரவணைப்புலையும் அன்புலையும் பாதுகாப்புலையும் இருக்கிற வரைக்கும் தான் சார் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பும் அன்பு அரவணைப்பும். அது அந்த பாதை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா நிறைய மிருகங்கள் அடிபடும் போது அது சரியான அடியா தப்பான அடியா எதுவுமே தெரியாமல் புழிஞ்சு எடுக்கக்கூடிய காலகட்டம். அப்போ வெளியே வந்து விடிஞ்சிருச்சு சார். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருப்பூரில் ஒரு பார்க் இருக்குது சார். அந்த பார்க்குக்குள்ளே போகணுன்னா 50 பைசா. ஸோ 50 பைசா எங்கள் அம்மாட்ட கொடுத்த காசு காலையில் பார்க்குற ஒரு 15 ரூபாய் இருந்திருக்கும் காசு எனக்கு. அதில் 50 பைசா கொடுத்து பார்க்கில் டிக்கெட் வாங்கிட்டு போய் ஒரு முள் பதற்குள்ளே போய் தூங்கலை சார். மயங்கி படுத்திருக்கும் போது கொஞ்சம் முகத்தில் மாற்றம் இருக்குல்ல. ஆண் குழந்தைக்கான தோற்றமும் பெண்ணுக்கான மாற்றமும் சேர்ந்த முகம். அது ஒரு வித்தியாசமான முகம் எங்கிட்ட இருக்கு. எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் எவ்வளோ அழகான சர்ஜரி பண்ணி, நான் என்னெல்லாம் மாற்றம் பண்ணி, என்னெல்லாம் க்ரீம் பூசி இன்னைக்கு பொண்ணு மாதிரி இருந்தாலும் அப்போ நான் எப்படி இருந்தேன் நீங்கள் எனக்கு தெரியக்கூடிய காலம். அப்புறம் அப்படியே வந்தேன். அப்புறம் சில பார்க்கில் என்ன மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கை தொழில்களை சந்திச்சு அப்புறம் எப்படி வாழ்கிறது என்னன்னு தெரியாமல் அப்புறம் மும்பையெல்லாம் போய் அது ஒரு பெரிய கதை சார். அதை சொல்லணும் அது ஒரு வாரமே ஓடும், அவ்வளோ பெரிய கதை. இங்கேருந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா வண்டி தான் மும்பைக்கு போகும். அப்போ என்னென்னா 3 நைட்டு 3 பகல் மும்பை போய் சேர்றதுக்கு 3 பகல் 3 நைட் ஆகும் சார். சரி, நான் ஒரு 2-3 பேர் சந்திச்சு கடவுள் நம்ம எதை தேடுறோமோ அதை கொடுப்பாருங்கிறது அந்த விஷயத்துலேயும் நான் உணர்றேன் சார். நான் ஒதுங்கி மூலையில் உட்காந்துருக்கும் போது 2-3 திருநங்கையில் சந்தித்து மும்பைக்கு போகும்போது பசி. ஆனால் சார் இங்கே தமிழ்நாடு வரைக்கும் எங்களை யாருமே மதிக்கலை. தமிழ்நாட்டை தாண்டினோனையும் மாதாஜி ஆயனா பைட்டோ ருக்கோங்கிறவங்க ஹிந்தி தெரியாது, தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒருத்தர் சப்பாத்தி கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு. ஒரு மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க. சார் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடல, மறுநாள் ஃபுல்லாக ராஜ உணவு கிடைக்குது சார். சாப்பிட்றோம். இங்கேருந்து பெங்களூரை அந்த காட்பாடி அது ஏதோ ஒரு ரூட்டில் திரும்பும் போது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிட்ட உட்காந்துருந்தோம். கொஞ்சம் தாண்டி நார்த் சைடு போக சீட்டில் உட்காந்துருக்குறோம். இப்போ புக் பண்ணவங்களாம் எங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு சாப்பாடு. அப்போ எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்னடா நமக்கு இப்படிலாம் செய்கிறாங்க. மும்பை போய் இறங்குறேன் சார். மும்பை தாராவியில் இறங்குறோம். தாராவிலேருந்து கோண்டி போகணும். கோண்டியில் தான் எங்களை மாதிரி திருநங்கைலாம் இருப்பாங்க. கோண்டியில் போய் இறங்கியாச்சு. அழகான தோற்றங்கள் போய் காது குத்தி மூக்கு குத்தி ஒரு பெண் மாதிரி மாறியாச்சு.
ஒரு வழியோடு போயிட்டோம். இருந்தாலும் பெண் மாதிரி மாறிட்டோம். உறவுகள் இல்லாத அகதிகளாய் அனாதைகளாய் மும்பை வீதியில் நிற்கிறோம். காதை குத்தி பூ வைக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பெரிய சந்தோஷம். என் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறேன், மூக்கு குத்திருக்கேன், காது குத்தி இருக்கிறேன், கமல், இதெல்லாம் நான் வந்து பொட்டு வச்சுதான் ஒட்டி பார்த்ததை ஒரிஜினலாக போட்டிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, ரொம்ப அந்த சந்தோஷத்தை இதுதான் சொல்லி மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். அங்கே போனோடனையும் திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, மறுநாள் காலையில் வா பேட்டா வெளியே போகலாம் அப்படின்ட்டாங்க. வெளியே போகலான்னா என்ன பண்ணுவாங்க, டோலக் அடிக்கிறாங்க, சில திருநங்கையில் ஆடுறாங்க, சில திருநங்கை கை தட்டுறாங்க, போய் காசு கேட்குறோம், ஆசீர்வாதம். சார் கை தட்டி முதல்ல ஒரு கடையில் இப்படி நீட்டுறேன் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 10 பைசா ஐய காசு என் கையில் இருக்கு சார். நிஜமாக சொல்கிறேன் சார், வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஒரு மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறேன் சார். அந்த 10 பைசா வாங்கினால அப்போ எனக்கு வலிச்சது ஒரு மரண வலி. இன்றைக்கி நான் ₹1,00,000 வாங்கும் போது அந்த லட்சத்துக்கு மேலே அந்த 10 பைசா இருக்கிற உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது சார். என் வீட்டில் இருக்கும்போது நிறையா பேர் வீடு தேடி வந்து கேட்டிருக்காங்க சார், உதவி செஞ்சுருக்குறோம் சார், என்ன வேணால் கொடுத்துருக்குறோம் சார். எங்கள் அப்பா நல்ல பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ்மேன். 10 பைசா வாங்கும் போது என் கண்ணில் ரத்தம் வருது. யார்கிட்டையும் இப்போவுமே சார் எனக்கு இவ்வளோ வயசு ஆச்சுல யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கணுன்னா கூச்சம். அந்த வயசில் கை நீட்டி நிற்கிற அந்த காசை வாங்கிட்டு சார், என் உயிரெல்லாம் என்னை விட்டு பறந்து போகுது, வலிக்குது, எப்படியாச்சும் ஊருக்கு போகணும், நமக்கு இது வேணாம், நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்படி இருந்தாலும் வாழணும்ல சார், எல்லாருக்கும் பசிக்குது சார். இந்த உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க என்னென்னா, திருநங்கையை பிறந்தா பிச்சை எடுக்கணும், பாலியல் தொழில் செய்யணும்னு. எதுக்கு சார் நாங்கள் பிச்சை எடுக்கணும், எதுக்கு சார் நாங்கள் பாலியல் தொழில் செய்யணும்னா, வேலை இல்லை சார். யார்கிட்ட வேலைக்கு போகிற இடத்துல வேலை நல்லா செஞ்சாலும் அந்த ஓனருக்கு வேலை, அந்த 10 பேர் வேலை செய்கிற இடத்துல நான் மட்டும் வேலை செஞ்சேன், உனக்கு என்ன ஒரு பொண்டாட்டி பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை, நீ வேலை செய்வே, எங்களுக்கு அப்படி இல்லையா, நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போகணும், பேசணும், வேலை இருக்குது, டென்ஷன் இருக்குது, அதனால் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்க. இல்லைன்னா பழக அரிகரிப்படுறாங்க, பேச அரிகரிப்புப்படுறாங்க. இப்படியே துரத்தி சார் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இன்றைக்கி இந்தியாவோட தூதுவராக இருக்கிறேன். நான் ஒரு என்ஜிஓவோட ஃபவுண்டராக இருக்கேன். நான் பிரியம் ஹோம் ப்ராடக்ட்னு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருக்கேன். என்கிட்ட கிட்டத்தட்ட எனக்கு 25 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு நான் ஜிஎஸ்டி மட்டுமே 6 lakhs பே பண்ணுறேன். பட் நான் கூட பாலியல் தொழில் பண்ணியிருக்கேன் சார். இது யாரும் விரும்பி செய்யலை சார், இங்கே யாருக்கும் அது ஆசை இல்லை சார். உங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மாலாம் பெற்ற மாதிரி சார் எங்கள் அப்பா அம்மா பெற்றிருப்பாங்க. எங்களை மட்டும் என்ன பிச்சை எடுக்கிறதுக்கும் பாலியல் தொழிலுக்குமா இந்த உலகத்தில் பெற்று போட்டிருப்பாங்க? இல்லை, எங்களுக்கு அது மட்டும்தான் ஆசையா சார்? எங்களுக்கான மனசு இருக்குது சார், எங்களுக்கான சந்தோஷம் இருக்குது சார், எங்களுக்கான வாழ்க்கை இருக்குது சார். பிச்சை எடுத்து 1000 ரூபாய் சம்பாதிக்க நான் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் சார். அந்த என் திறமை எல்லா திறனங்களும் சார். உங்களுக்கு கமிட்மெண்ட்டு, பிரச்சனை, டென்ஷன் 1008 பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். நாங்கள் ஃப்ராங்காக அழகாக அருமையாக பிஸ்னஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் நீங்கள் எல்லாருமே உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உங்கள் மனசை மட்டும் ஒதுக்கி ஓரமாக வச்சு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்தியாவை திருநங்கைகளும் ஆண்டிருக்கிறாங்க, இந்தியாவில் சிறந்து விளங்கின திருநங்கைகளும் இருந்திருக்காங்க. திருநங்கைகள் கால் பதிக்காத இடம் இல்லை சார். இந்த உலகம் 50,000 வருஷம் ஆச்சுல தோன்றின்னு சொன்னாங்க சார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு இருக்குல்ல சார். 7000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பல புராண போர்களும் கதைகளும் இருக்குல்ல சார். அத்தனையிலும் திருநங்கைகள் வராமலும் சாதிக்காமலும் சுவடு பதிக்காமலும் ஒரு வரலாறும் படைக்கப்படவில்லை, முடிக்கப்படவும் இல்லை சார். அத்தனையுமே நடந்திருக்குல்ல சார். இப்போ சில திருநங்கைகளை பார்த்து பயப்படக்கூடிய சமூகத்துல சில அவல நிலை இருக்குல்ல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன் சார் பயப்படணும்? நீங்களா கடவுளா நினைக்கிறீங்க, நீங்களா பயப்படவும் நினைக்கிறீங்க சார். சக மனுஷருங்க சார். யாரை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, யாரை பார்த்து மிரண்டோட வேண்டிய விஷயமும் இல்லை சார். நீங்கள் என்னை பார்த்து அக்கா நல்லா இருக்கீங்களாண்ணா,
நான் கூட பாசமாக அண்ணான்னு சொல்லி, அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்கா, அண்ணி நல்லா இருக்கான்னு கேட்பேன் சார். என்னை பார்த்து நீங்கள் சிரிக்கும் போது என்னை பார்த்து ரசித்து சிரிக்கிறீங்களா, கேவலமாக சிரிக்கிறீங்களா, அசிங்கமாக சிரிக்கிறீங்களான்னு தெரியாம தான் சார் கோவத்தில் என்ன நீ என்ன போடான்னு சொல்கிறவன்னு கேட்குற, நீ போ அப்படி இல்லை நீ போ அப்படி ஒருமையாக பேசுகிற வார்த்தைகளும் பண்பே இல்லாமல் குணங்களும் தானே சார் எங்களே காயப்படுத்துது. எங்கள் காயத்தை சார் பெரும்பாலான திருநங்கைகள் மன அழுத்தத்துக்கு ஒதுக்கப்பட்டு மூளையில் தனிமையில் தான் எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழும்போது மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க சார். சில சமயம் நம்மளை பார்த்து ரசித்து சிரிக்கிறாங்களா கேவலமாக சிரிக்கிறாங்களான்னு தெரியாமல் பிரச்சனை வந்துடுது சார். அதனால தான் சார் சண்டை அதிகமாகுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா திருநங்கைகளுக்கும் அழகான மனசு இருக்குது சார். இந்த உலகம் எல்லாரையுமே அன்பை எதிர்பார்க்குது சார். அன்பே கிடைக்காது எங்ககிட்ட வந்து நீ நல்லா இருக்கியாம்மா சாப்பிட்டியாமான்னு கேட்டிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷமும் பரிசும் எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். நீங்கள் கொடுக்குற காசை விட நீங்கள் கொடுக்குற மாதிரி அன்பா, அம்மா நீ சாப்பிட்டியாம்மா, நீ எப்படிம்மா இருக்க சார். நீங்கள் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணுறீங்கள, பொண்ணுங்க அழகாக மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறது எதுக்கு சார்? தன்னை ஒரு பையன் பார்க்கணும், சைட் அடிக்கணும், தான் கணவன் பார்க்கணும், சகோதரன் பார்க்கணும். இந்த சமூகத்தில் சார் சமூகத்தில் நல்லவங்களாம் மதிக்கிறாங்க, அவங்களுக்காக தானே சார் தப்பு செய்யலை. எங்களையும் நல்லவங்களா அன்பாக அக்கறையோடு பார்க்கும்போது நாங்களும் நிறைய தப்பு செய்ய மாட்டோம் சார். எங்களை நீங்கள் ஒதுக்குறீங்க, வெறுக்கிறீங்க, தள்ளுறீங்க சார். எங்களுக்கு எங்கே போகிறது, நாங்கள் செய்கிறது தவறா சரியான்னு தெரியல சார். நாங்கள் அலங்காரம் பண்ணி துணி போடுறோம் சார். நாங்கள் அழகாக துணி போடணுன்னு ஆசை சார். அழகாக துணி போட்டால் நீ நல்லா துணி போடுறேன்னு சொல்கிற காலையில் சார். நீங்கள் அன்பை ஆதரிச்சு அரவணைச்சங்காட்டி தான் சார் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் இந்த காலேஜுக்குள்ளே வரும்போதே நீங்கள் வேடிக்கை பார்த்து என்னை சிரிச்சிருந்தீங்கன்னா நானும் உங்களை திட்டிட்டு இங்கேருந்து போயிருப்பேன் சார். ஏதோ ஒரு அன்பு தானே சார் உங்ககிட்ட என்னையும் என்கிட்ட உங்களையும் பேச வச்சிச்சு. எதுக்கு சார் பயப்படணும்? நாங்களும் மனுஷங்க தான், அதுக்கு பயப்பட தேவையே இல்லை சார். நிச்சயமா திருநங்கைகளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் சேஞ்ச் ஃபவுண்டேஷன் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கிறோம் சார். நாங்கள் பியூட்டிஷியன் டெய்லர் எல்லா திருநங்கைகளுக்கும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் டெய்லரிங் அப்படின்னா இல்லை சார். இன்றைக்கி கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே கோயம்புத்தூரில் 42% திருநங்கைகள் வேலை செய்து வருமானம் ஈட்டுகிறார். நான் சொல்ல சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரெக்கார்டு சொல்லுது 2020 இந்த ரெக்கார்டு வந்துடுச்சு. இன்றைக்கி கோட்டமேடு, கரும்பு கடை, உக்கடம், சாரமேடு இந்த எந்த சைடு போங்க திருநங்கை சமைக்காத பிரியாணி கோயம்புத்தூர் எந்த கல்யாணத்தில் இல்லை சார். டஃப் கொடுக்குற அளவுக்கு பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்லாம் கோயம்புத்தூரில் நிறைய பேர் இருக்காங்க. கின்னஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க சார். திருநங்கையில் 6 டன் பிரியாணி வச்சு கின்னஸ் பண்ணி கோயம்புத்தூரில் பிரியாணி மாஸ்டர் செல்விமா, மதனம்மா, மனோமான்னு நீங்கள் கோட்டமேடு சைடு போனீங்கன்னா பிரியாணி மாஸ்டர்னு சொன்னாலே திருநங்கையில் தான் சொல்லுவாங்களே தவிர ஒன்றும் தெரியுமா சார், நான் தாஜ் ஹோட்டலில் செஃப்பாக பிரியாணி செஃப்பாக வேலை பார்த்துறேன். கிச்சனுக்கு பின்னாடி யார் வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது சார். கிச்சனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும்தான் சார் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள தெரியுதே தவிர பேக்கில் இருக்கிற யாரையும் தெரியாது. நான் 2020 நான் உங்களுக்கு ரெக்கார்டு காட்டுறேன் சார். கேட்ரிங் குயின் அவார்டு நான் வாங்கியிருக்கேன் சார். என்னோட பிரியாணியை டேஸ்ட் பண்ணி விஜய் சேதுபதி சார் சென்னையிலேருந்து ஒரு ஷூட்டுக்காக பொள்ளாச்சி வந்திருந்தவர் நான் சமைச்சு அவரோட 2 மணி நேர கால் ஷீட்டுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் 2 மணி நேரம் எனக்கு ஃப்ரீயாக ஒதுக்கி என் கூட அவ்வளோ ஜாலியாக பேசி சாப்பிட்டு சன் டிவியில் நம்ம ஊர் ஹீரோன்னு சொல்லி தயாநிதி மாறன் கம்பெனி ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற பல சமூக ஆர்வலர்களை கூப்பிட்டு ஈவெண்ட் நடத்தினாங்க. அதில் ஆங்கர் வந்து விஜய் சேதுபதி. ஃபஸ்ட்டு அதோட பார்ட்டிசிபேட் நான் தான் பண்ணேன் சார். அந்த மாதிரி அதே மாதிரி சார் பன்வல்லார் புரோஹித் கவர்னராக இருக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூரில் வந்து கெத்து ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ரன்னிங் சோசியல் ஒர்க் பண்ணுறவங்க சாதனையாளர்களுக்கான ஈவெண்ட்டு நடத்தினாங்க சார். 6,36,00,000 ஓட்டு வாங்கினேன். அந்த இதுலேயே நான் செகண்ட் ரன்னர் ஆஃப் அவார்டு வாங்கினேன் சார் கவர்னர் கையில். ரத்னம் காலேஜ் 2017 ஐகான் அவார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சிறந்த ஐகான் ஆஃப் கோயம்புத்தூர் வருஷம் 11 மனிதர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க சார். 2017 அந்த அவார்டு 5வது அவார்டு. அப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரின்ஸ் கராஃபியோ ஒருத்தவங்க அந்த லேடி
அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துருக்காங்க. அப்போ நான் அவார்டு வாங்கியிருக்கேன். 2019 வண்டர் விமன் அவார்டு விமனுக்காக வந்து விமன்ஸ் டே மார்ச் 8 நடத்தினாங்க ரத்தினமக்கள். அந்த வருஷமும் நான் விருது வாங்கியிருக்கேன் சார். கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் ரோட்டரி அமெரிக்கா 301 308 அவங்க வருஷம் வந்து ஒவ்வொரு இந்தியா சார்பாக மும்பையில் நடந்துச்சு சார். மும்பையிலேருந்து இந்தியாவிலேருந்து 10 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் டாப் 10 மனிதன் அவார்டு வந்து அப்போ வாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 14-15 ப்ராஜெக்ட் மேலே பண்ணுறோம் சார். திருநங்கைகள் விழிப்புணர்வாக இருக்கட்டும், ட்ரைபல்ஸ். நாங்கள் முதல்ல பாலினம் பார்க்கறது இல்லை சார். எந்த குழந்தைக்கு கல்வி தேவையோ மருத்துவம் தேவையோ அவங்களுக்காக செஞ்சிட்ருக்கோம். எனக்கு கலாம் ஐயா ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிட்டதுனால அவங்க அந்த ஈவெண்ட்டில் சொன்னாங்க ட்ரீ பிளான்டேஷன் பண்ணணும், இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் பண்ணணும். இது வரைக்கும் சார் 1,44,000 மரம் நட்டு இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மரங்களை பதிவு செய்து எனக்கு ஹேண்ட்சங் ஹீரோ அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்தியன் சேம்பரில் கொடுத்தாங்க சார். போன வாரம் இண்டிகோ கம்பெனி மும்பை டெல்லியில் இருக்குது சார். இண்டிகோ வந்து வருஷம் 2 மனிதர்களை செலக்ட் பண்ணி அவங்க கம்பெனி சார்பாக ஹானர் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு அவங்க கம்பெனி முழுவதும் சிறந்த மனிதர். அதில் ஒரு திருநங்கை இது வரைக்கும் அவங்க கம்பெனியில் திருநங்கை செலக்ட் பண்ணதே இல்லை சார். இண்டிகோ கம்பெனியில் செலக்ட் பண்ணதே இல்லை. என்னை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து 100 திருநங்கைகளுக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த அன்னைக்கு என் கையில் தான் அந்த ரெக்கார்ட்லாம் கொடுத்தோம். ஸோ அதனால சார் மாற்றங்கிறது எங்கெல்லாம் இல்லை சார். நான் பஸ்ஸில் போகும்போது கண்ணியமாக நடக்கிறேன்னா மாற்றம் உருவாகும் சார். அதுக்காக தனியாக வேலை செய்கிறது இல்லை சார். நான் சாப்பிடும் போது சாப்பாடை அழகாக சாப்பிட்றேன்னா அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொருத்தர் கொடுக்குறேன்னா அங்கே மாற்றம் நிகழும் சார். அதை நோக்கி தான் சார் எங்கள் பயனாக இருக்குது. ஜெண்டர் ஈக்வாலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயந்தான் சார். எல்லார் மனசையும் கைத்தட்டு சொல்லுங்க சார். எனக்கு பெண்ணு மாதிரியே எந்த குணமும் தோன்றது இல்லைன்னு தோணும் சார். ஒருத்தருக்கு சமைக்க பிடிக்கும். ஆண்னா சமைக்கணும், பெண்ணுனா சமைக்கணும், ஆணுன்னா அதிகாரம் பண்ணணும். அப்படி இல்லை சார். ஃபஸ்ட்டு நமக்கு ஜெண்டர்னால தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆம்பளை சம்பாதிக்க போகணும், பொம்பளை குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டில் சமைக்கணும். ஆம்பளை என்னன்னா லுங்கி மடித்து கட்டணும், மியூசியம் இருக்கணும், வெளியே போகணும். அந்த ஒரு விதமான இதில் வச்சுருக்காங்களே சார். அப்படிலாம் இல்லை சார். உலகத்தில் எவ்வளோ ஜெண்டர் இருக்குன்னா 64 ஜெண்டர் இருக்குது சார். நான் சொல்ல சார், சயின்ஸ் சொல்லுது சார், ரிசர்ச் சொல்கிறாங்க. நீங்கள்லாம் நான் சொன்னது அப்படியே காது கேட்காதீங்க. ஃபோன் எடுங்க, சர்ச் பண்ணுங்கள், அப்படி இருக்கான்னு பாருங்கள். 64 ஜெண்டர் இருக்குது சார். டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான் ஜெண்டர் இருக்கிற. டிரான்ஸ்மேன் இருக்காங்க, சார் பொண்ணுலேருந்து ஆண் வர்ற டிரான்ஸ்மேன், பையன்லேருந்து பொண்ணு வர டிரான்ஸ் விமன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜெண்டர்லேயும் நிறைய விஷயம் இருக்குது சார். சார் ஜெண்டர் வந்து எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா செக்ஸை வச்சு தான் சார் பிரிக்கிறாங்க. செக்ஸுங்கிறது எல்லாரும் ஒரே விதமான செக்ஸாக இருக்கா அப்படின்னா நம்ம பார்க்குறது எல்லா சினிமாவில் ஒரு விதமான செக்ஸ். எல்லார் 4 செவத்துக்கும் உள்ள நடக்கக்கூடிய விஷயம் யாருக்கும் தெரியாது சார். அடுத்த வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குற அதிகாரம் நமக்கு இல்லை சார். அடுத்த வீட்டு ஜன்னலில் நடக்கிற விஷயத்தை வச்சு ஒருத்தர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஜட்ஜ் பண்ணாதீங்க சார். மனசு இருக்குது சார். புடவை கட்டி அவங்க பூ வச்சு பெண் மாதிரி இருந்தால் அவன் உமன் கூப்பிடுங்க. பையன் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கான், அவன் பையன் மாதிரி நடந்துக்கணும், அவன் பையன் கூப்பிடுங்க. இல்லையா பொதுவாக அவங்கன்னு மரியாதையாக கூப்பிடுங்க. அது இது நாடு மாதிரி ஏன் கூப்பிடணும்? இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா பசங்களுக்கும் பொண்ணுக்கும் சொல்கிற ஒரே விஷயம் சார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அனைவரும். எப்போவுமே நீங்கள் நல்லா லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு லவ் இருக்குது. லவ் எப்படி இருக்குது தெரியுங்களா? நீங்கள் அவங்க கூட பேசும்போதும் பழகும் போதும் சிரிக்கும் போதும் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் இருக்கிற காதல் உங்கள் 2 உடலும் ஒரு உடலுக்குள்ளே சேரும் போது இல்லை. ஏன்னா 5 நிமிடத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை. உங்கள் தாத்தாட்ட போய் கேளுங்க, இன்னும் உங்கள் பாட்டி உங்கள் தாத்தாவை பற்றி வெட்கப்படுவாங்க. அதுதான் சார் வாழ்க்கை, அதுதான் சார் ஜெண்டர். இப்போ இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படித்தான் செக்ஸ் பண்ணிக்கணும்னு இல்லை சார். பல தப்பாக கண்ட படங்களை பார்க்கறது இப்படி சார். நான் செக்ஸ் பாலியல் தொழில் பண்ணதுனால என் அனுபவத்தில் சொல்கிறேன் சார்.
அம்மா மேல ஆசைப்பட்டவன் உண்டு, அக்கா மேல ஆசைப்பட்டவன் உண்டு, ஒருத்தன் என்ன சிகரெட்ல சூடு வச்சு செக்ஸ் பண்றான், மெழுகுத்தி சார், பல சைக்கோ மென்டாலிட்டியில இருக்காங்க சார். இல்லை சார், வாழ்க்கை நீங்கள் ஒரு பெண்ணை தொடுறீங்க, ஒரு பெண் உங்கள் கருத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு நாங்கிறது நம்பிக்கையோ வாழ்க்கையோ இல்லை சார். அது ஒரு அர்த்தத்துக்கு யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது சார். வாழ்க்கையில் அர்த்தத்தை நீங்கள் 50 வயசுக்கு அப்புறம் தான் சார் பார்க்கவே முடியும். அதை பார்க்கணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும் சார். இல்லறம் தாண்டி நல்லறம் பேணுவதில் எப்படி இருக்குது சார் வாழ்க்கை? ஒரு பொண்ணு மாசமா இருக்கானா, அவள் அம்மா ஆக போறான்னு இல்லை, அவள் அந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஆணுக்கு அம்மா. ஒரு ஆண் அந்த பெண்ணை அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பெண்ணுடைய கற்பனையும் மன அழுத்தமும் நிறைய குழந்தைகள் குறைபாடோட பிறக்கிறதுக்கு காரணம்னு நான் சொல்ல சார், சயின்ஸு சொல்லுது சார். தனிமையில் கர்ப்ப காலத்தில் விடப்படும் பெண்கள் நிறைய கற்பனையில் அந்த குழந்தைகள்கிட்ட நிறைய வார்த்தைகளை பேசுகிறாங்க. அப்படி அம்மாவுக்கு வளையல் பிடிக்கும், அப்பா வாங்கி தரல, கம்மல் பிடிக்கும், பூ பிடிக்கும், பொட்டு பிடிக்கும், ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கு சார். அந்த குழந்தை அதை வெளியே வந்து விரும்புது சார். அந்த அதோடைய அடையாளம் தான் சார் அந்த குழந்தை தன்னை யாருன்னு உணர்த்த முடியாமல் மாற்ற முடியாமல் சிந்தனைக்குள்ளேயே அதை ஆட்கொள்ளுது சார். சரியான மன அழுத்தம் இல்லாமல் பெண் அழுகிறதுனாலையும் அந்த பெண் பாதுகாக்கப்படாதனாலே குழந்தை பிறக்கும் போது நிறைய ஊனத்தோட பிறக்குது சார், ஆட்டிசத்தோட சார். எந்த குழந்தை பிறக்கிறதுல 100% அம்மாவுக்கு பங்குனா 99% அப்பாவுக்கு பங்கு சார். இதை கேட்குற எத்தனையோ குழந்தைங்க நீங்கள் நாளைக்கு அப்பா அம்மா ஆக போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கலாம், எவ்வளோ இது வேணாலும் இருக்கலாம். உங்களை நம்பி இந்த மண்ணுக்கு ஒரு உயிர் வரப்போகுது. அது எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு நேரம் ஊரம்பிள்ளையை ஊட்டி வளர்க்கணுங்கிறது என்னதான் சார்? சாப்பாடு இல்லை சார், அன்பு சார், காதலை சார், பாசத்தை ஊட்டி வளர்த்துங்க. உங்கள் குழந்தை எந்த குறை இல்லாமல் பிறக்கும். அதுதான் சார் வாழ்க்கை, அதுதான் சார் ஜெண்டர். அருமையாக சொன்னீங்க. இது தவிர வேற சமூக சேவைகள் என்னெல்லாம் பண்ணிட்டு சார்? நிறைய கிராமங்கள், மலைவாழ், தெங்குமராடா, நிறைய நீங்கள் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்கு, இந்த கிட்டோ, நிறைய ஆன்லைன்லாம் போய்ப்பார். அந்த மாதிரி கிராமம் சார், அவங்க இருளரின தோழரின மக்கள் எந்த வசதி இல்லாமல், ரோடு வசதி, பால வசதி இல்லாத கிராமங்களுக்கு போகிற சார். அங்கே இருக்கிற குழந்தைகளோட கல்வியை மேம்படுத்துகிற சார். சமூக மாற்றங்கிறது சத்தியமாக சொல்கிற சார், பெரிய பொருளாதாரத்தில் இல்லை சார், கல்வி புரட்சியில் மட்டும்தான் சார் இருக்குது. சரியான கல்வி ஒருத்தனை கிடச்சிருச்சுன்னா அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாது சார். அந்த சமூகத்தை பின்தள்ள முடியாது சார், அந்த சமூகத்தை ஒடுக்கவும் முடியாது சார். அதனால் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்னும் இருக்கிற 64 ஜெண்டராக இருக்கட்டும், இல்லை புதுசாக 50 ஜெண்டர் வந்தாலும் சரி சார், எல்லாருக்கும் ஒன்று கொடுக்கணும் சார், கல்வி. நீங்கள் திருநங்கையில் காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண வேணாம், அவங்களுக்கு கல்வி கொடுத்து அரவணைங்க. அவங்க நிச்சயமாக சமூக மாற்றத்தை உருவாக்குவாங்க தனிப்பாக. அதனால் நாங்கள் 4-5 பள்ளிகளை உருவாக்கியிருக்கிறோன்னா அரசுகிட்ட அனுமதி பெற்று அந்த இடங்களில் இது பண்ணி அரசாங்கத்து மூலமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து நாங்கள் ட்ரஸ்ட்டில் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே ஸ்கூல் ரெனிவேஷனும் கட்டுறது ரெடி பண்ணுறது எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைங்கள சில அங்கே 8வது 10வதுக்கு மேலே ஸ்கூல் இல்லையா, நீங்கள் படிக்க விரும்புகிறீங்கன்னா இங்கே நிறைய ஹாஸ்டலோட ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது சார். நாங்கள் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், நோட்ஸ், புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இங்கே இருக்கிற ஹாஸ்டலோட ஸ்கூலில் சேர்த்து விடுறோம் சார். வருஷத்துக்கு 3500 குழந்தைகளுக்கு அரசாங்க நோட்டு புக்கு கொடுக்குது. இருந்தாலும் அதிகமான நோட்டு புக்கு தேவைங்கிறதுனால நாங்கள் கொடுக்குறோம் 3000. நாங்கன்னா இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சார், நான் மட்டும் இல்லை, எங்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அது பண்ணுறோம் சார். ஸ்வச் பாரத்தில் என்னை அம்பாசிடர் ஆக்குனதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, இது வரைக்கும் 15000 கழிவறைகளை அரசாங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம், கட்டி கொடுத்துருக்குறோம் சார். சார், கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து நாங்கள் கின்னஸ் ரெக்கார்டு ராமகிருஷ்ணா காலேஜோடு சேர்ந்து பண்ணோம் சார். ஆர்கன் டொனேஷன் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1,13,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நம்ம டீமும் சேர்ந்து அதில் வேலை பார்த்துருக்கோம். ஸோ பிளட் டொனேஷன் சார், அரசு மருத்துவமனை யாருக்கெல்லாம் பிளட்டு தேவைப்படுது அதெல்லாம் பண்ணுறது சார். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இது வரைக்கும் 300 கட்டில் நண்பர்களிடம் வாங்கி கொடுத்து, ஏன்னா கல்வி நல்லா கிடச்சிருச்சுன்னா அந்த சமூகம் சார், மருத்துவம் நல்லா கிடச்சிருச்சுன்னா அந்த குடும்பம் சார்.
இப்போ எல்லாரோட நினைப்பு என்னென்னா காசு இருந்தால் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை எங்கேயாவது கடன் வாங்கியாவது பார்த்துடுறோம், அந்த ஆள் இறந்துடுறான், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு வைங்களேன், அவங்களால கடன் கட்ட முடியாது சார். ஸோ அப்போ அரசு மருத்துவமனை சுகாதாரமும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் நிறைய காசு இல்லாதவங்க கூட அங்கே வந்து வைத்தியம் பார்ப்பாங்கல்ல சார். வைத்தியம் கூட காசு இருந்தால் தான் உயிர் போகிற கடைசி நிமிஷத்தில் கூட மனிதனோட வாழ்க்கை காசை நம்பி இருந்துடக்கூடாதுல்ல சார். ஏன்னா காசு இல்லைன்னா அந்த பெட்டில் முட்டை பூச்சி இருக்கும், அது கடிக்கும். காசு இல்லை அதனால தான் இங்கே கிடக்கிறோங்கிற வருத்தம் வரக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற பெட்டு, கட்டில், பெயிண்டிங், ட்ராயிங் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி அரசு மருத்துவமனையை நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறோம் சார். சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய வேலை பார்த்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூக அக்கறையோட வந்து ஒரு சில மனிதர்கள் அந்த மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. சமூகத்துக்கு நிறையா சேவை புரிஞ்சிட்டு வரீங்க. இவ்வளோ நேரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திருநங்கைனா என்ன, திருநங்கை எப்படி, திருநங்கைகள் வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, திருநங்கைகளை பற்றின சிறப்புகள், அடுத்து சமூக சேவையாக இருந்து என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சி நேரில் கேட்டும் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இவ்வளவு நேரமும் நிறைய பயனுள்ள தகவலை பகிர்ந்துக்கிட்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க மேடம். சார் உங்களுக்கு மிக்க மிக்க ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பையும். சார் உலகத்தில் விலை மதிக்க முடியாதது நேரம். அந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் கருத்தையும் கேட்டீங்க சார். இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணுறேன். வாய்ப்பு கிடைச்சங்காட்டி தான் சார் நான் ஜெயித்தேன். வாய்ப்பு கிடைக்காம தான் சார் நிறைய திருநங்கைகள் அங்கே நிற்கிறாங்க. இது மூலமாக நேர்களுக்கும் என் சமூகத்துக்கும் சொல்கிறது என்னன்னா, ஒரு விஷயமும் இல்லை, நீங்கள் யாரையும் பார்த்து பயப்பட வேணாம். உங்ககிட்ட காசு கேட்டு ஒரு திருநங்கை வராங்கன்னா காசு இல்லைன்னா, அக்கா எங்ககிட்ட காசு இல்லைக்கா, காசு இல்லைங்கும் போது ஏதோ சொல்லிடுவாங்களோன்னு நீங்கள் பயந்து விலகிறத பார்த்தா நான் வேறு மாதிரி நினச்சி சண்டை வந்துடுது. நீங்கள் அப்படி நினைக்க வேணாம். உங்ககிட்ட நான் இதனால எல்லாருக்கிட்டையும் காசு கொடுங்கன்னு சொல்லலை. உங்ககிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அக்கா என்கிட்ட இல்லைக்கா நான் அப்புறம் தரேன். ஏன்னா அவங்க ரெக்வஸ்ட்டை உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ரெக்வஸ்ட்டை பதில் சொல்லுங்கள், முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா திருநங்கைகளுக்கும் சொல்கிறது என்னென்னா, நமக்கு நிறையா வழிகள் இருக்குது. சூரிய வம்ச படத்தில் சொன்ன மாதிரி தான், ஒளிப்படுற கல் சிலையாகும், பழி தாங்காத கல் எப்பவுமே படிக்கட்டாகும். ஸோ நீங்கள் எதுவானாலும் ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறீங்க. ஸோ அப்படி மாறிடுங்க. ஏன்னா நான் மட்டும் இல்லை சார், பிரித்திகா யாசினியாக இருக்கட்டும், தர்ம சர்மா இருக்கட்டும், கல்கியாக இருக்கட்டும், பிரியா பாபா இருக்கட்டும், சுதா மேடமாக இருக்கட்டும், லக்ஷ்மி மேடமாக இருக்கட்டும், செல்விமாவாக இருக்கட்டும், மதனம்மாவாக இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு சாதிச்சவங்க லிஸ்ட் எடுத்தோம்னா திருநங்கைகள் கால் பதிக்காத ஒரு துறை கூட இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாரும் கடின உழைப்புல தான் வந்தோம். ஸோ நம்ம எல்லாரும் கொஞ்சம் போராட்டம், இங்கே எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் சேர்ந்து போராடினா ஜெயிச்சிடலாம். போராட கற்றுக்கங்க, போராடனா நம்ம ஜெயிச்சிடலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த ரத்தினம் கல்லூரிக்கும் உங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி சார். ரொம்ப நன்றிங்க மேடம். நேர்களை நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.